SAIAS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மைட்டோகாண்ட்ரியா 4 ஃபங்க்ஷன் பண்றாங்க. அதுல முக்கியமான ஃபங்க்ஷன் தான் என்னது? ஏடிபி சிந்தசிஸ். ஸோ ஏடிபியை சிந்தசிஸ் பண்றங்காட்டி மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் as பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். Mitochondria is known as powerhouse of the cell or power station of the cell, powerhouse of the cell or power station of the cell or ATP factory of the cell அப்படின்னு ஒரு 3 பேர் இதை ஸ்பெஷலா சொல்லி அழைக்கிறாங்க. தமிழ் வெயிட் பண்ணுங்க, எழுதுறீங்களா? ஏடிபி எழுதுறீங்களா? ஏடிபி ஃபேக்டரி ஆஃப் த செல், பவர் ஸ்டேஷன் ஆஃப் த செல், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஸோ ஏடிபி மைட்டோகாண்ட்ரியா ஏடிபியை உற்பத்தி செய்வதால் மைட்டோகாண்ட்ரியாவை எழுதிக்கோங்க, செல்லின் ஆற்றல் மையம், செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஆற்றல் நிலையம் அல்லது செல்லின் ஆற்றல் நிலையம் அல்லது ஏடிபி தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது. அல்லது ஏடிபி தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ புரிஞ்சுதா? ஸோ மைட்டோகாண்ட்ரியானுடைய வேலையே என்ன? ஏடிபி சிந்தசிஸ். செல்களுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி தர்றது அந்த மைட்டோகாண்ட்ரியானுடைய முக்கியமான வேலை. ஸோ மைட்டோகாண்ட்ரியா வந்து கொஸ்டின் கேட்பாங்க, இதெல்லாம் மேட்ச்ல கேட்பாங்க. ஒவ்வொரு செல்ல வரக்கூடிய நுண்ணுறுப்புகளுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷல் நேம் இருக்கும். சரிங்களா? இப்போ நியூக்ளியஸ்னா செல்லினுடைய கருன்னு சொல்லுவோம். அதானே சொல்லுவோம். கோர் பார்ட் ஆஃப் த செல் யாரு? நியூக்ளியஸ். கோல்கை அபாரடஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோல்கை உறுப்புன்னு சொல்லி நம்ம உடம்புல நொதிகள்னு ஒன்று உற்பத்தி ஆகுதா? அந்த நொதியை உற்பத்தி செய்யறவங்க கோல்கை உறுப்புகள்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் த செல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நேம் இருக்கு. அப்ப அதில் மேட்ச்ல கட்டாயமா கேட்பாங்க. மைட்டோகாண்ட்ரியா ரிப்பீட்டட் 1 மார்க். இப்ப புது புக்ல ஏடிபியோட தொழிற்சாலைன்னு ஒரு பேர் புதுசா சேர்த்திருக்காங்க. ஏடிபி ஃபேக்டரின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே, இப்போ அடுத்தது போலாம். மைட்டோகாண்ட்ரியால அப்படி என்னென்ன ஸ்பெஷல் காணப்படும்? இதை எழுதிட்டு அப்புறம் டயக்ராம் போட்டுக்கலாம். எழுதிக்கோங்க. மைட்டோகாண்ட்ரியா சைஸ் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. மைட்டோகாண்ட்ரியானுடைய சைஸ் 0.5 மைக்ரான் மீட்டர் டு 2.0 மைக்ரான் மீட்டர். மைட்டோகாண்ட்ரியானுடைய சைஸ் அளவு 0.5 மைக்ரான் மீட்டர் டு 2.0 மைக்ரான் மீட்டர். மைக்ரோமீட்டர் எழுதுறீங்களா? ஓகே. Mitochondria contains 60 to 70% protein. Mitochondria contains 60 to 70% of protein, 25 to 30% of lipids, 25 to 30% of lipids, 5 to 7% of RNA. தமிழ் மீடியம் வெயிட் பண்ணுங்க. 5 to 7% of RNA and trace amount of DNA and minerals. And trace amount of DNA and minerals. தமிழ்ல 60 to 70% புரதங்கள், 60 to 70% புரதங்கள், 25 to 30% லிப்பிடுகள், 25 to 30% லிப்பிட். வாட் இஸ் மீனிங் ஆஃப் லிப்பிட்? லிப்பிட்னா என்ன? கொழுப்பு, ஃபேட் இல்லையா? கிரேக்க வார்த்தையில லிபாஸ் அப்படின்னு சொல்றாங்க, நம்ம இங்கிலீஷ்ல அதை ஃபேட்னு சொல்றோம். சரிங்களா? இது வந்து கிரேக்க மொழி. லிப்பிட்னா கொழுப்புன்னு அர்த்தம், நல்ல ஃபேட். எழுதுறீங்களா? 25 to 30% கொழுப்பு லிப்பிடு, 5 to 7% RNA, 5 to 7% RNA ரிபோநியூக்ளிக் ஆசிட். அப்புறம் குறைந்த அளவில் டிஎன்ஏ மற்றும் தாதுக்கள், குறைந்த அளவில் டிஎன்ஏ மற்றும் தாதுக்கள். ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவின் அமைப்பு.
எழுதியாச்சா? சொல்ல என்னென்ன பகுதிகள் காணப்படுது? அவுட்டர் மெம்பரேன் வெளியுறை, அதே மாதிரி இன்னர் உள்ளுறை, ரைபோசோம். எத்தனை ரைபோசோம்ஸ் இருக்கு? 70s. ஆல்ரெடி நம்ம இதுலயே படிச்சிருப்போம் குளோரோபிளாஸ்ட்ல இல்லையா? அதுக்கப்புறம் ஆக்சிசோம். இந்த முக்கோணம் மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பேரு? ஆக்சிசோம். ஆக்சிசோம் வந்து ரொம்ப முக்கியம் மைட்டோகாண்ட்ரியால. எப்படி அங்க தைலகாய்டு வந்து பச்சையத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்க ஏடிபி உற்பத்தி பண்றது இந்த ஆக்சிசோம் தான். மைட்டோகாண்ட்ரியா ஏடிபி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொன்னா அந்த மைட்டோகாண்ட்ரியால யார் ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்றது கேட்டா ஆக்சிசோம். சரிங்களா? அப்புறம் என்னது இருக்கு? ஆஸ் யூஷுவல் டிஎன்ஏ இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஆர்டிகல் இந்த அந்த இதுதான் அந்த ஆக்சிசோம் தான் கீழ்ப்பகுதி தின்ன மாதிரி இருக்கிறது F0 பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல அந்த முனை மாதிரி இருக்கிறது தான் F1 துகள்னு சொல்லலாம். ஆக்சிசோம்னு சொல்லலாம். ஆக்சிசோம்க்கு இன்னொரு பேர் என்னதான்? F1 பார்ட்டிகல். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க இந்த மாதிரி விரல் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த விரல் மாதிரி இருக்கிறதுக்கு பேரு இப்படி இருக்கு இல்லையா? இதுக்கு பேரு கிறிஸ்டே. இந்த ஒரு அமைப்புக்கு என்ன பேரு? கிறிஸ்டே. ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். விரல் போன்ற நீட்சி. ஒரு விரல் மாதிரி இருக்கிறங்காடி இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி நிறைய விரல்கள் சேர்ந்தது தான் மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? இங்க பாருங்க இது மொத்தமா சேர்ந்தது. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன பேரு? கிறிஸ்டே. இந்த மொத்த கிறிஸ்டேக்கும் சேர்ந்து அதுக்கு என்ன பேரு? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பொருள். சரிங்களா? இந்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல தான் ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான என்சைம் எல்லாம் ஃபில் ஆயிருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியானுடைய இந்த மெம்பரேனுடைய திக்னஸ், ஜவ்வினுடைய திக்னஸ் எழுதிக்கோங்க. 60 ஆங்ஸ்ட்ராங் டு 70 ஆங்ஸ்ட்ராங். So 1 angstrom is equal to 10 to the power of minus 10 meter. இந்த ஜவ்வினுடைய இந்த ரெண்டு அடுக்கினுடைய அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரேன் ரெண்டு அடுக்கினுடைய பருமன் திக்னஸ் எவ்வளவு திக்னஸ்? 60 ஆங்ஸ்ட்ராங் டு 70 ஆங்ஸ்ட்ராங். அப்போ ஒரு ஆங்ஸ்ட்ராங் எதற்கு சமம்? 10 to the power of minus 10 meter.